ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் எக் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ காலிஃப்ளவரை ஒரு 2 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்காக கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு தண்ணியை கொதிக்க விட்டுருவோம். நல்லா கொதித்து வந்தோன்னே காலிஃப்ளவரை அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் பிரட்டி எடுத்துக்கலாம். இந்த குழம்பு வைக்கும்போது கண்டிப்பாக அக்கம் பக்கத்தில் கேட்பாங்க, கறி குழம்பு வைக்கிறீங்களா அப்படின்ட்டு. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் காலிஃப்ளவர் கிரேவி. இப்போது ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் பாத்திரம் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, லவங்கம், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை வாசனைக்காக சேர்த்துக்கிறேன். அதோட 3 பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் 2, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் 2 தக்காளி சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள். நான் ஆச்சி சிக்கன் மசாலா சேர்த்துக்க போகிறேன். இது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் காலிஃப்ளவரோட உருளைக்கிழங்கு, கேரட்லாம் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வெறும் காலிஃப்ளவர் மட்டும் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி காய்கறி எக்ஸ்ட்ரா போடுறதுனால கிரேவி இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருந்தேன். அதில் பாலை தனியாக எடுத்து வச்சுட்டு 2வது 3வது பால் வரும் இல்லையா, அதில் கடைசி பாலை ஊற்றிக்கிறேன். அப்புறம் 2வது பாலையும் ஊற்றிக்கிறேன். தண்ணி பாலாக இருக்கும் இல்லையா, அதையும் இதோடு ஊற்றிக்கலாம். இதுலேயே இது நல்லா வேகட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ பால் தேங்காய் பால் இருக்கு இல்லையா, கெட்டிப்பால், அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி போடுறதுனால நல்லா ஃப்ளேவர் இறங்கியிருக்கும், அதுக்காக. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இதோட நீங்கள் போதுன்ட்டாலும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். காலிஃப்ளவர் கிரேவி ரெடியாக இருக்கும். ஆனால் இதோட முட்டை ஊற்றும் போது இன்னும் சூப்பராக இருக்கும் கிரேவி. கறி குழம்போட ஈக்குவலுக்கு இருக்கும் இந்த குழம்பு. இப்போ நான் 4 முட்டை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அடியில் மட்டும் முட்டையை எடுத்து விடுங்க. இன்னும் வேகலை. நம்ம இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டு வேக விடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா முட்டை வெந்துருச்சு அப்படின்ட்டு. இப்போ மேலே கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான காலிஃப்ளவர் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.